Hi, this is Narmada from Vista Academy Erode. Profit and loss அப்படிங்கிற டாபிக் தான் பார்த்துட்டு இருக்கோம். SBI பேஸ் பண்ண கொஷின்ஸ் தான் தொடர்ந்து சால்வ் பண்ணிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ராகுல் bought 50 pens for ₹10 each. He sold 30 of them at a loss of 10%. He wants to gain 14% on the whole. Then his gain percentage on the remaining pens should be அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ராகுல் அப்படிங்கிறவங்க 50 பென்ஸை வந்து 10 அப்படின்னா அவர் காஸ்ட் ப்ரைஸ்க்கு எவ்வளோ 10 ரூபாய் ஒரு பெண்ணு 10 ரூபான்னு வாங்கினாருன்னா மொத்தமாக 500 ருபீஸ்க்கு அந்த பெண்ணை வாங்கியிருப்பாரு. அதில் ஒரு 30 பெண் அவர் என்ன பண்ணுறாருன்னா 10% லாஸ்க்கு வித்துறாரு. மீதி இருக்கிற பெண்ணை எவ்வளோக்கு விற்றா டோட்டல் கெயின் இந்த டோட்டல் அமௌண்ட்டில் எனக்கு 14% கெயின் கிடைக்கும் அப்படின்னு கொஷின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த கொஷினை ஃபர்ஸ்ட் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ 500ல் 14%னா எவ்வளோ வரும்? 70 வருங்களா? இப்போ இதை ஆட் பண்ணிட்டீங்கன்னா 570. அப்போ 570 அப்படிங்கிற அமௌண்ட் தான் டோட்டலாக அவன் கெயினாக வாங்கியிருக்க வேண்டியது. அப்போ இந்த 570 வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கிற 50 பென்ஸில் அவன் 30 பெண்ணை வந்து என்ன பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10% லாஸ்க்கு வித்துறான் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ 10% லாஸ்னா என்ன மீனிங்? 30 பெண்ணை ஒரு பெண்ணு 10 ரூபாய்க்கு விற்றோன்னா 300 ரூபாய் கிடைக்குங்களா? அந்த 300 ரூபாயில் 10% லாஸ்னா 10 1 டிஜிட் தள்ளி புள்ளி வைப்பீங்க. அப்போ 30. இப்போ 30 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 270. அப்போ 270 ரூபாய்க்கு தான் அந்த பெண்ணை அவன் வந்து வித்திருக்கான் ஃபர்ஸ்ட். மீதி இருக்கிற 570 ரூபா. இப்போ 570 ரூபா லாஸ் ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா இந்த 270 ரூபாய் கழிச்சிங்கன்னா மீதி வந்து 300 ரூபாய். இப்போ 300 ரூபாய்க்கு மீதி இருக்கிற அந்த 20 பேனாவை அவன் விற்கணும். ஆனால் நார்மலாக எவ்வளோக்கு விற்க முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பென் 10 ரூபாய் அப்படிங்கும்போது 200 ரூபாய்க்கு அந்த நார்மல் அமௌண்ட், அதாவது காஸ்ட் ப்ரைஸ் வந்து 200 ரூபாய் தான். அந்த 200 ரூபாயை அவங்க 300 ரூபாய்க்கு விற்றாதான் நமக்கு என்ன கிடைக்கும்? டோட்டல் அமௌண்ட்ல 14% வந்து கெயின் கிடைக்கும் அப்படிங்களா? அப்போ இந்த 200லேருந்து 300 ரூபாய் அப்படிங்கிறது எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பாருங்க. அப்போ இது செல்லிங் ப்ரைஸ். இப்போ செல்லிங் ப்ரைஸ் அதிகமாக இருந்ததுனாவே நமக்கு ப்ராஃபிட் தான் கிடைக்க போகுது. அப்போ ப்ராஃபிட் ஈக்குவல் டு செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ். இப்போ 300 மைனஸ் 200னா 100 அப்படின்னு போடுவீங்க. டிவைடட் பை டோட்டல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 200. காஸ்ட் ப்ரைஸ் தானே கீழே டிவைடில் போடுவீங்க. அப்போ 200 இன்டூ 100 அப்படின்னு போடுவீங்க. இப்போ இந்த 0 கேன்சல் பண்ணிக்கலாம். 1 2s are 2, 5 2s are 10. இப்போ 50%. இப்போ டோட்டலாக கெயின் பார்த்தீங்க அப்படின்னா 50% கிடைக்குது. அதாவது என்னன்னா ரிமைனிங் இருக்கிற பொருளை அவன் 50% லாபத்துக்கு விற்றாதான் டோட்டல் அமௌண்ட்ல அவனுக்கு 14% லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற மீனிங். A man purchased 100 pens at the rate of 10 per pen. He sold 50 pens at gain of 10%. The percentage gain at which he must sell the remaining pens so as 15% on the whole அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செகண்ட் கொஸ்டின்ல என்ன இருக்கு அப்படின்னா 100 பேனாவை அவன் வந்து ஒரு பேனாவை 10 ரூபாய்க்கு வாங்குறான் அப்படின்னா டோட்டலா எவ்வளவு வாங்கியிருப்பான்? 1000 ரூபாய்க்கு அந்த பேனை வாங்கியிருப்பான். ஓகேங்களா? அதுல 50 பேனாவை அவன் 10% கெயினுக்கு விற்கிறான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. மீதி இருக்கிற பேனாவை எவ்வளவுக்கு விற்றா டோட்டல் கெயின் இந்த டோட்டல் அமௌண்ட்ல அவனுக்கு 15% கெயின் கிடைக்கும் அப்படின்னு தான் கொஸ்டின்ல இருக்கு. இப்போ டோட்டல் அமௌண்ட்ல 15% கெயின் கிடைக்கணும்னா ஃபர்ஸ்ட் இதுல எவ்வளோ 50 பேனாவை வித்துட்டான். 50 பேனாவை எவ்வளோ 10% ப்ராஃபிட்க்கு வித்திருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 50 இன்டூ 10ன்னு போட்டிங்கன்னா 500 கிடைக்கும். இந்த 500ல் 10% ப்ராஃபிட்னா 15ங்களா? இப்போ 500 + 15 என்ன வரும்? 515 கிடைக்குங்களா? இப்போ 550க்கு அந்த 50 பெண்ணை வந்து அவன் வித்துட்டான். அதனால அவனுக்கு 10% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. மீதி இருக்கிற 50 பேனாவை 10 ரூபாய்க்கு விற்றாங்கன்னா 500 ரூபாய் அப்படிங்கிறது வந்து காஸ்ட் ப்ரைஸ். இவ்வளோதான் விற்க முடியும். ஆனால் நம்ம எவ்வளோக்கு விற்றோம் அப்படின்னா 15% அந்த டோட்டலில் 15% லாபம் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்மளோட கொஸ்டின். அப்போ இந்த 1000ல் 15% லாபம்னா எவ்வளோ வந்திருக்கும்? 150 வந்திருக்குங்களா? அப்போ இதை ஆட் பண்ணீங்கன்னா 1150. அப்போ 1150 தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கணும் 15% லாபம் அப்படின்னா. ஆல்ரெடி ஒரு 550க்கு விற்றுருக்கோம். இப்போ இதை சப்ராக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளோ வரும்? இப்போ 1050 550 சப்ராக்ட் பண்ணீங்கன்னா 600 கிடைக்குதுங்களா? அப்போ 600க்கு விற்கணும். இந்த 500 அப்படிங்கிறத 600க்கு விற்றோம் அப்படின்னா தான் நமக்கு மீதி இருக்கிற பேனாவையும் அதையும் சேர்த்து நமக்கு டோட்டலாக 15% ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இது வந்து செல்லிங் ப்ரைஸாக இருந்திருக்கணும். அப்போ 500 காஸ்ட் ப்ரைஸ் 600 செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு என்னதான் கிடைக்க போகுது? ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் கிடைக்க போகுது. அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ? 500 மைனஸ் 600 பண்ணுவோமா? 600 மைனஸ் 500னா 100 கிடைக்கும். டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் போடுவோமா? அப்போ காஸ்ட் ப்ரைஸ் 500
இன்டூ 100 அப்படின்னு போடுவோம். இப்போ 0 0 கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 5s are 5, 2 5s are 10, 20. இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 20%. அதாவது என்னன்னா அவன் ஃபர்ஸ்ட் இருக்கிற 100 பேனால 50 பேனா வந்து 10 ரூபாய்க்கு விற்றோம் அப்படின்னா 500 ரூபா. அந்த 10% லாபத்தில் விற்கிறான் அப்படிங்கும்போது 550 ரூபாய்க்கு விற்றுருப்பாங்க. மீதி இருக்கிற 50 பேனாவை எவ்வளோக்கு விற்றா எனக்கு டோட்டல் அமௌண்ட்ல 15% கெயின் கிடைக்கும் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. அப்போ மீதி இருக்கிற பேனால வந்து 500 அப்படின்னா அதுல இருந்து எனக்கு வந்து என்ன கிடைக்கணும், 15% கெயின் கிடைக்கும்னா 600 ரூபாய்க்கு அவன் விற்றுருக்கணும். இப்போ 600 ரூபாய்க்கு விற்கணும்னா இந்த ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 100ன்னு கிடைக்குங்களா. இப்போ ப்ராஃபிட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 அப்படின்னு போடுவீங்க. இப்போ ப்ராஃபிட் 100 அது கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் ஈக்குவல் டு 20% அப்படின்னு கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம சேனல்ல தொடர்ந்து எஸ்பிஐ பேஸ் பண்ண கொஷின்ஸ்லாம் அப்லோட் பண்ணிட்டே இருப்போம். நீங்கள் தொடர்ந்து நம்ம வீடியோஸ்லாம் பாருங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.